மார்னிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 110. ஜூபிட்டர் 110ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடல் வரும். இது பார்த்தீங்கன்னா 3வது மாடல். பார்த்தீங்கன்னா ட்ரம் எஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அலாய் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருவாங்க. டியூப்லெஸ் டயரோட உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நடுவுலேயே உங்களுக்கு வந்து பஞ்சர் ஆனாலும் உங்களுக்கு போக வேண்டிய வழி நீங்கள் வந்து காற்று போய்க்கலாம். எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜினா உங்களுக்கு சிங்கிள் பிரேக் அப்ளை ஆனால் உங்களுக்கு டபுள் பிரேக் ஈவனாக அப்ளை ஆகும். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் உங்களுக்கு வந்து சேம் இன்ச் 12 இன்ச் அலாய்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்க்க நைட் டயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கிளாஸியாக கொடுத்துருப்பாங்க, பார்க்கவே ஷைனிங்காக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ மீ ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்இடியாக கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைட் ஆஃப் எரியும். அதுமாதிரி தான் ஃபாலோ மீ ஹெட்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கல்ச்சர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே கலர்டாக இருக்கும். ரிவர்ஸ் எல்சிடி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி மால் ஃபங்க்ஷன் எல்லாமே இது கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து காட்டிடுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆனாலும் ஆஃப் ஆகணும். அப்படி ஆஃப் ஆகாட்டி உங்களுக்கு உள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அதை வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வரும். உங்களுக்கு 1 லிட்டரு காட்டும். 1 லிட்டரு கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் த்ராட்டில் கொடுக்க பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கோ பவர் வந்து உங்களுக்கு வந்து அதிக இதாகிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கால் நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் அலர்ட்ஸ், டேன் பை டேன் நேவிகேஷன் இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சடனாக போய் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அசாடஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே சடனாக ஆன் ஆகிக்கிறோம். அப்போது இதில் இண்டிகேட்டர் கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா காரில் வர மாதிரி ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வண்டி ஸ்டைலாக இருக்கும். இப்போ போட்டு நீங்கள் ஆஃப் பண்ண மறந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் போனோடனே அதுவே கட் ஆஃப் ஆகிடும். இப்போ பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரண்டில் கொடுத்துருப்பாங்க. அதான் ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் இல்லை. அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. 5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். முன்னாடி ஃபுட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் கால் நல்லா சஃபிஷியண்ட்டாக வச்சுக்கலாம். அப்போது பேக் இதெல்லாம் வச்சுக்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 லிட்டர்ஸ் வரும். 2 ஆப்சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அது திங்ஸ் இதுவே நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஜாக்கப்ஸை கொடுத்துருக்கனால பில்லியன் ரைடுக்குமே சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேக் பெயின் எதுவுமே வராது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1235 எம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக போய் கட்டடிக்கிறது வந்து நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஒன்று காப்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ. தேங்க்யூ.